பூந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா. இந்த வெண்டைக்காய் விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு என்ன காலு, உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கு. ஓ இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ண பாத்துறேன். குளிக்கிற பொண்ண திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யார் நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம திரியறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கம்தான், என்ன பண்றது. பாத்தியார் ஐயா, என் சோகதை சொல்றேன் கேளுங்க. இவளை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதலர் அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனாலதான் பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. வந்துட்டா மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போயும் போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படியே சொன்னாலுங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும் சாப்பிடணும். அப்படி பார்க்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாட்டி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? டேய், தாலியை கீழே போடுறே. உன்ன தாலி தூக்கிடுவாளுங்க. ஏண்டி முதல்ல உள்ள கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி அநியாயமா போய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கையை கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சே. சேக்கல விடு. ஏய் ஏய் ஐயா. அப்பா, என்னையே அடிச்சிட்டல. இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன். உன் கதையே மாற போகுது. ஓ வாட் பியூட்டி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல, நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க. நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். அந்த பனாதி பயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், என்ன தொடாதீங்க. ஏன்? எழுத்து விட்டு அம்புஜத்தை பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா. நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வரமாட்டேங்கிறாடி. நான் அம்புஜத்தை சொல்லிங்க, என்ன சொல்றேன்? ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதை இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் 3 பேர் சர்க்கஸ் போறோம்.
நிஜமாவா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்கதாண்டி ஆரம்பம். வா வா. டேய், என்னப்பா? நீ நானும் உங்க அம்மா 3 பேர் சர்க்கஸ் போறோம். போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். பொறுக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன். நீ ஆட்டோல வரியா? போய் ஏறு. போறேன். வாடா. இது சின்ன சாணிகணியில வந்துரு. எனக்கு ஆ? வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்துங்களே. எதுக்கு? பையனுக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய், பிரேக் காணண்டி. என்னது? பிரேக் இல்லடி. ஐயோ, பாத்துங்க. ஐயோ. வண்டி வந்துட்டு இருக்குங்க. ஏய், இப்ப என்னடி பண்றது? ஒண்ணுமே புரியலையா? என்ன மாதிரி வண்டி வந்துட்டு இருக்குங்க? பயமா இருக்கு. ஓ, ஓ, லாரி வருது. அது போங்க. அட பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. உங்களுக்கு கண்ணு தெரியல, இப்படி என் வாழ்க்கையே கவுத்துட்டீங்களே. பாத்து பேசுமா. யார் தெரியுமா? மினிஸ்டர். மாடசாமி, உணர்ச்சி வச்சப்படாத. அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அந்த அம்மா புருஷன் செத்து போலீஸ் கேஸ் ஆச்சு. ப்ரோக்ராமே கேன்சல். பார்த்து பேசியா? என்னையா குழப்பறீங்க? வேண்டாம், பார்த்து ஓட்டக்கூடாதா? அவர் தாங்க பிரேக் இல்லாம நம்ம ஒண்ணுல விழுந்துட்டாருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. பணத்தை பாத்தீங்களா? நீங்க மந்திரி ஆடுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத பாருமா, நடந்து போச்சு. 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அர்ஜென்டா பிளைட்டுக்கு போகணும். ஆள விடு. என் புருஷன் உயிருக்கு வேற 25,000? 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான். மை டியர் சன், பொம்மை எவ்வளோட வாங்குறா? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. நம்ம டெல்லிக்கு போடும்ல. யோ, 50,000 ரூபாய்க்கு செக் போடுறியா? ம். என்னம்மா, ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார், பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா. நாளைக்கு ஜிஹெச்ல இருந்து வாங்கிக்க. எடுக்கிறதுக்காக தலை விட்டு 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்கிடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி உயிர் ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க. அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி, அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்க. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே புகை வரும். வண்டி குளிச்சனாலும் போக வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஐயோ, அடடே, நம்ம சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா, உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டனா, ஐயோ அம்மாடு சத்தம். என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிருந்திருக்காரு. ஒரே டயத்துக்கு கொண்டுட்டு. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாகி நடுத்தருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி, நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி, அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் டிஸ்டேசிஸ்.
இங்கிலீஷே தெரியல. ஆமா இவர் அமெரிக்கால பிறந்தவரு. மாட்டேன். அட வாடகை கொடுப்பாங்க. நான் வர மாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க அண்ணே. வேணாம்டா. வாங்க அண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல. அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒரு கொட்டா இருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க. அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்தாச்சு. வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. ஆ. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா! என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கொடு. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சத தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்ப வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா காலி பண்ணுயா? அட வாங்க. அடுத்த வாரம் ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். சரி, நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். 100. தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? யார் கெடுத்து ஒத்துட்டீங்க? முடியாது சொல்லுங்க. சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசா வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ, நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாடி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி என்ன தலையில பூ வச்சிருக்கு? இனிமே வைக்காதுங்க. நீங்க ஏங்க போடலையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட வாடி போங்க கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஏரியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றா. இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். வாடகை ஏத்துன்னு சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? சே, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு போடியாத. ஓடியா இல்ல? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருக்கிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பீர் வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடி இருக்கும்போது
வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையா அந்த பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, ஆ? இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கண்ணி மரவளை கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவுல கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிருப்போம். ஜிக்கு புக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும். எல்லாம் சரியாகி எந்திரு. ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதால்வா? ஆபோ. சாமி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து ஆ. என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம் எல்லாம் இவர்தான் தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர. வா. ஆ. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 100 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. மாணவ மணிகளே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய உடல் அமைப்பு. ஸ்டைலாக தன் கையால் இப்படி சீவுகிறாரே, அது இந்த கை எலும்பால் தான். எதிர்களை காலால் பந்தாடுகிறாரே, அது இந்த கால் எலும்பால் தான். அதோ தெரிகிறதே, அது குஷ்பு. அவருடைய உடல் அமைப்பை பற்றி நாளை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இன்று இத்தோடு பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். என்ன மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்சல்ற குரங்கு பாத்திருக்கியா? எங்க? நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கியே, அறிவு கட்டவள, வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்ச உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும். இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழை வெட்டி ஆயிருவேன்டா. வாடா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு. சீ, இது மச்சம் இல்ல. ஐயோ, நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை தப்பிச்சீங்க. சந்தோஷப்படுங்க. ஐயோ, கண்ட கண்ட கழுதைகிட்ட நான் உதவ வேண்டியதா இருக்கு. டேய், யார்ட்டையும் சொல்லாதீங்கடா. வாங்க. டேய், மூக்குல மச்சம் இருக்கு, தொடையிலையும் மச்சம் இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது நமக்கு. சீக்கிரம் எடுத்து வாங்கடா கழுதைய. ஏய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க.
மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணிய குடிக்க சொல்லு. அது இல்ல உங்க கைதைக்கு ஏய்! இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ம். ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு. இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, என் ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய் தகரா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரவச்சுனே கேளுங்க. ஏண்டா கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம். யோ, ஒரே மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லுவேன்? வேற ஏதாவது சொல்லியா? சரிசாமி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அடிச்சுட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதை அழைச்சிட்டு வாங்க. என்னையா சொன்ன? கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. பொண்ணு இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலியை கொடு போத. கெட்டி வேணும், கெட்டி வேணும். மாப்பிள்ள, இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தா அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டையை அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம்னு எதையோ சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். என்ன இந்த கைலாசத்தை இன்னும் காணா? நான் ஊருக்கு வேற போகணும், இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வர்றீங்க. வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை, பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன், நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தானே பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டிருக்காங்க. துணியோட இருக்கா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த இதை பிடி, இத சாவி வச்சுக்கோ. பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இதை திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரட்டா? என்னது சிரிக்கிறா? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அருணாக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 பேரும் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட், இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட்டு. நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார்.
ஆமாங்க சார். நீங்க அந்த பணத்துக்கிட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 days கழிச்சு தான் வெளிய போக முடியும். அது என்ன 3 days? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏன்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு வரைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளு பாதி பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா. அதெல்லாம் ஓகே, நடிக்கிறது ஈஸிடா. ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாம், படுங்க படுங்க. இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போட்டு வரேன். போர் அடிச்சது வெளிய போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய், ஓட்ட போய். ஏய் ஏய், இங்க. ஏய், எங்க என்ன என்னடா என்ன? இங்க ஒருத்தன் வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்திருக்கான்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா? வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி. போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு. போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் புறம்லாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கே. யோ, நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார், அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார், உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார், எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஹாஸ்பிட்டல்ல மிரட்டினா தான் வேலை நடக்குது. ஆமா. வாங்க, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன், அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? இந்த மாதிரி நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மீறி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன? சார், அடிகார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுனது போன. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு ருசி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முடியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன? டேய், இத்தனை புலநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட் வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட, என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு அழுவீங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக அழணும்?
தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணி நூத்தனே உங்க படி இப்படி என்னடியா என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவில பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாயா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலடா. நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். ஏய் கண்ணுல மிளகா பொடியா விட்டு ஆட்டின ஐயோ அம்மாடி, பெரியம்மா இல்லனா இந்த ஸ்டவ் கூட சரியா எரிய மாட்டேங்குது. குழம்பு வைக்கிறதுக்குள்ள இந்த கதையே படிச்சு முடிச்சிடலாம். அட்டைப்படம் நல்லா இருக்கு, தலைப்பு என்னன்னு பாப்போம். பாம்பு பெண். சரி படிப்போம். முனிவரின் சாபத்தால் அவன் பாம்பாக மாறினான். காதலி அவனுக்காக அந்த புறத்தில் காத்திருந்தாள். அந்த பாம்பு அவள் அருகில் வர அவள் பயந்து நடுங்க. அருகில் வந்த பாம்பு பேச ஆரம்பித்தது. அது எப்படி பாம்பு பேசும்? இந்த மாதிரிதான் சத்தம் போட்டிருக்கோம். அவள் அருகில் சென்ற பாம்பு படம் எடுத்தது. அது எப்படி? பாம்பு பிலிம் இல்லாம படம் இல்லாம படம் எடுத்தது. வந்த பாம்பை அவள் காதலன் என்று அறியாமல் பயந்து அலறியபடியே மூர்ச்சையானாள். என்ன பெரிய பாம்பு பாம்பு பாம்புன்னு ஒரேடியா ரீல் விடுறாங்க. பாம்பு கதை என்ன பயந்துருவோமா? நிஜமான பாம்பை வந்தா கூட நான் பய ஐயோ ஐயோ கடவுளே, நிஜமான பாம்பு. ஐயோ சாப்பிடு இல்ல ஐயோ ஐயோ. அப்பா என்னம்மா? நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணா, நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. ஐயோ, நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே. அடக்கே என்ன வசனத்தை விட்டாருண்ணே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வெட்கவில்லை, ரோசமில்லை. ரோஷமில்லை. விட்டாரு. மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. ஐயோ, இது கவனமே இல்ல. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரம்? எகத்தாளம். சுமாரா போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி?
என்ன விஷயம்ன்றார். வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி. செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா. சாமி, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா. சாமி, நான் கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர வர்றாரா? இப்படிதான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏய் சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டு வச்சிருக்கேன். பாத்து பத்திரம். இதுக்கு அப்புறம் எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமனே. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ, என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமான்ட்டு போற? சே 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 சே, உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க. உட்காரு உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன்? எடிய கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானே. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தமில்ல, புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார். நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து கொடுப்போம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரே, முனிமா இந்தாங்க வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற. வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்ட குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா நான் ஐ வில் மீட் கோர்ட் இல்லங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐ மீட் கொட்டு போகுது. ஐயோ பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னமோ போல இருக்கு. எப்படியோ மனசு இருக்கு. மாமா, என்னமோ தெரியல. 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே, சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு. ஒன்னையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க அத? மாமா, கிட்ட வாங்க. பாட்டி நல்ல மூடு. எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிப்பாண்டி, உன் தோசை போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவ நிலா இரவை தரும். மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட, காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அவட ஓடுனா இதே நாங்க கழுத்துல தாலியோட கழுத வந்து நிக்குது. நான் தான் கட்டினேன். அப்போ இதுதான் எனக்கு சக்காலத்தியா? புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக, புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக.
எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறோமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். நீ வாமா. பெரிய லைலா மஜ்னு, நீ வாமா. இந்த கண்டமுட்டு கார் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க. என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா, என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். கூப்பிடியா பொண்டாட்டியா? என்ன உன் பொண்டாட்டியா? ஐயோ, உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா? உன் பொண்டாட்டி தான். கூப்பிடியா? நல்லதுக்கே காலம் இல்ல. கலியுகமப்பா கலியுகம். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. ஏன் கார் கழுவும் போது மட்டும் இம்சு கொடுக்குற? ஏன் சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்தா கொஞ்சம் காப்பி குடி. குடிச்சு தொலைக்கிற கூட. ஏய் ஸ்டாப். சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? என்ன நக்கி குடிக்கிற? பாக்குறவன் என்ன நினைப்பான்? எடுத்து அந்த பக்கம் போ. போய் அந்த பக்கம். சார், என்னையா கூப்பிட்டீங்க? இரியா, அவனே முன்ன பிற தெரியாத ஆளு. தொடக்கு போட்டு கூப்பிடுறான். போறேங்கிறிய அவன் வரட்டி எங்க? யாரியா நீ? இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுற? நீங்க வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரன் தானே? ஓ, வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? நீ என்ன பெரிய பிர்லா மச்சானா? நான் ஒரு எஸ்டேட் ஓனர். சார், நான் வீட்டு ஓனர். இவன் டாக்ஸி டிரைவர். மூடி இல்லையா? உன்னை கேட்டாங்களா? என்ன விஷயமா வந்த? என் பேரு ஆனந்த். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது. போயிட்டு நாளைக்கு வா. சார் ப்ளீஸ், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். மதன் எப்படியாவது பார்த்தாகணும். அவர் எங்க இருக்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா? பரவாயில்ல அண்ணே. வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆயிட்டா? பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போட்டிருக்க. இந்தப்பா, மதன் மேலதான் ரூம்ல தங்கி இருக்காரு. போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே, வருவாரு. தேங்க்யூ சார். அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சியை பார்த்தாலே தெரிகிறது ஃப்ராடுன்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ, பண்ணலாமே. ஏய் கொக்கி, இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை. நீங்க? ஓ, பண்றேனே. டாக்ஸி டிக்கில வைங்க. நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன். உண்டான பே பண்ணிடுங்க. மீட்டர் போடலாமா? அப்படியா? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மீட்டரியா? அதிங்க டக்கால்டி. ஐயோ, போனோடனே பாம்பு போட்டானா? மெட்ராஸ்ல எத்தனையோ இடமெல்லாம் இருக்கு. அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து சாகுறீங்க. வந்து சாகரம் தலையில் இருக்கும் போது யாரை மாத்த முடியும்? எல்லாம் திட்டியப்பா. அம்மா, மொத்தமா நீங்க குடும்பமே ஜெயிலுக்கு போக வேண்டிய விதி இருக்கும்போது அது யார் மாத்த முடியும்? உன் வீட்டுல தானே டெப்த், நீ தானே வீட்டு ஓனர். இல்லையே, இவன். நான் இல்ல, இவோ. நான் இல்ல. உங்க வீட்டுல செத்தோம்னா நான் இல்லங்கிறீங்களா? சரி, ஆக வேண்டிய காரியம் பண்ணலாமே. போன் எங்க இருக்கு? எதுக்கு? உங்க குடும்பத்தை உள்ளதுல போலீஸ் போன் பண்ண போறேன். என்ன கூட்டம் ரூம்ல? பப்ளிக் மீட்டிங். நீங்களும் கலந்துக்கிறதா கலந்துக்கலாம். யார் அது? ஆனந்த், என்னாச்சு? பார்த்தா தெரியல. படுத்திருக்கார், கையில கண் இருக்கு, நெத்தியில பிளட் இருக்கு. இதுக்கு மேலே தூங்கிட்டு இருப்பாரு நினைக்கிறியா? விளையாடுறீங்க. என்ன சொல்லுங்க? விளையாடலையா? உன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மேல வந்தா பெட்டி திறந்தா துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு செத்து போயிட்டான். ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பழைய பிளாஸ்பேக் இருக்கா? இருக்குன்னு. அடங்கப்பா, இவன் பயங்கர டுபாகர். இது நோட்டெடுப்புகிறடா வீட்டு போட்டு சாமி. டாக்ஸில போலாமா? ஆமாமா, தப்போட ராஸ்கல். என்ன விளையாடுது?
பயந்துட்டு தெரியுமாண்ணா? எப்ப வந்த? என்ன விளையாட்டு இது? முருகா, இன்னைக்கு பொழுது நல்லபடியா நடக்கணும்ப்பா. லட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி, காமாட்சி எல்லாரும் வந்தாச்சு. தெய்வானை இங்க சார், நீங்க தேடுற பெரிய வீட்டு பொண்ணு தெய்வானதா இன்னும் வரணும். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது சார். பிரேயர் ஆரம்பிச்சிருங்க சார். நீ தமிழ் வாத்தி நெத்திக்கண்ண திறந்தாலும் திறந்துடுவேன். அம்மா குழந்தைகளா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கம்மா, பாடுங்க. கண்டமிதில் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே, தமிழனகே, உன் சீரமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. பாமா குழந்தை, வா 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 வா. அடாடாடாடாடாடா, உனக்கு இந்த பூ போட்ட பாவாடை ரொம்ப அம்சமா இருக்கு. ஸ்கூலுக்கு நீ யூனிஃபார்ம்ல தான் வரணுங்கிற அவசியமே இல்ல. பிரேயர் முடிச்சாச்சா? நீ வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு தான் நினைச்சேன். இந்த தமிழ் வாத்தியார் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் வெயில்ல நிக்க முடியாம ரொம்ப தவிச்சது, அதனாலதான் பாட சொன்னேன். அப்படியா சார்? பிரேயர்ல பாடாம நான் கிளாஸுக்கு போனா எனக்கு படிப்பு வராது சார். ஒரு தடவை நான் பாடிக்கிறேன். தாராளமா பாடுமா, பாடு. இப்ப நான் பாடுறத நீங்க எல்லாரும் பாடணும். ரெடியா? ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே. பாடுங்க. சரி பாடி. ஜனகண மன பாடியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். படிக்கிற பிள்ளைங்க வெயில்ல நிக்கிறாங்களேன்னு சம்பளத்துக்கு வேலை செய்யற நீங்களே இவ்வளவு கவலைப்படும் போது, இந்த ஊரையே கட்டி காக்குற அணக்கற அதிவீர பாண்டியனோட பொண்ணு நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? அதான் லீவ் விட்டுட்டேன். பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு பாடம் நடக்காட்டாலும் இப்ப நடந்தது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும்.